கண்டிப்பா நம்மளோட ரிட்டயர்மென்ட்டுக்காண்டி ரூ. 1,00,00,000 அமௌண்ட் சேர்த்தாகணுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதைக்கு ட்ரெண்டா இருக்கு. எந்த ஒரு சோசியல் மீடியா பெர்சனும், அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு சம்மந்தம் இல்லாத பெர்சன் மொதற்கொண்டு, நீங்க எஸ்ஐபி போடுங்க, நீங்க ரூ. 1,00,00,000 எடுத்துறலாம். ரூ. 500 எஸ்ஐபி போடுங்க, நீங்க ரூ. 1,00,00,000 எடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட கன்டென்ட்ட புஷ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, பணக்காரன் மொதற்கொண்டு ஒரு பாமரன் வரைக்கும், எதுக்கு நம்ம வந்து இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்னு தெரியாமயே, அவன் சொல்றான், இவன் சொல்றான், ஃப்ரெண்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒர்க் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த டாபிக் குள்ள வரல. ஆனா வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானோ, இந்த மாரி நீங்க ஒரு பேஸ் பண்ணியோ, உங்களுக்கு நீட் இல்லாத விஷயங்களுக்கு போடுறதுக்கு, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பர்ப்பஸ்க்கு சேர்க்க போறீங்கன்னு யோசிங்க. யோசிச்சுட்டு உங்களோட ய இன்கம்ல இருந்து ஒரு மினிமம் ஒரு 20-30% ஆவது எடுத்து, இன்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்க வந்து வேற ஏதாவது ஸ்டாக்ஸ்லயோ உங்களுக்கு விஷயம் தெரியாத இதுல போடுறதுக்கு பதில் இன்டெக்ஸ் ஃபண்ட்லயே உங்களோட அமௌண்ட்ட சேர்த்துட்டு வரலாம். இல்லன்னா ஒரு நல்ல ஒரு அட்வைசர் கிடைக்காங்கன்னா, நீங்க அவங்க கூடயே நீங்க ஜர்னி கன்டின்யூ பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்ல நான் பார்த்த பீப்பிள வச்சு நான் லேர்ன் பண்ணது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வச்சு நான் லேர்ன் பண்ணது. இது மத்தபடி யாரையும் புண்படுத்துறதுக்காண்டி கிடையாது.